ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்றைய அற்புதமான தினத்தில் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன். இதை நீ எப்பொழுது கேட்கின்றாயோ மறுகணமே உன் வாழ்வில் எல்லாமே சுகமாறிவிடும் என் குழந்தையே. அறிவிலும் சரி திறமையிலும் சரி யாருக்குமே சற்றும் சளைக்காத பிள்ளை நீ. இப்படி என்னுடைய செல்ல பிள்ளையாகின்ற உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரத்தையும் உன்னுடைய மனதில் சுமந்து கொண்டிருக்கின்ற வேதனைகளையும் நீ கவலைப்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் உன் கவலைகளை எல்லாம் மறைக்கின்ற அளவிற்கு நான் உன்னை சந்தோஷத்தால் நிரப்ப வந்து விட்டேன். உன் வாழ்வில் உனக்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து, அது செல்வமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, எல்லா வளங்களையும் உனக்கு கொடுத்து உன் மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை உனக்கு நான் நிச்சயம் அமைத்து கொடுப்பேன். இனி தொடர்ந்து உன் வாழ்வில் வெற்றிகள் குவியும்படி நான் செய்வேன். நீ போகும் பாதை எல்லாவற்றையும் நான் சொர்க்கமாக மாற்றப் போகின்றேன் என் குழந்தையே. கஷ்டமோ சந்தோஷமோ எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகின்றாய்? உன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருப்பவர்களை பற்றி கூட நீ நெடுநாளாக எண்ணி தவித்து கொண்டிருக்கின்றாய், வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருவருடைய மனநிலையும் வெவ்வேறானது என்று அறிந்து அமைதியாக இருக்க பழக வேண்டும் என் குழந்தையே. அதிகமான கஷ்டங்களை சந்தித்த பிறகுதான் மனிதன் அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் என்பதை கூட நீ மறக்கக்கூடாது. கஷ்டம் வந்தால் கலங்காதே. அந்த சமயத்தில் துணிந்து இரு. உன்னை சுற்றி தினம் தினம் 100 எதிர்மறையான விஷயங்கள் நடந்தால் கூட அனைத்தையும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ அதை அணுக பழகி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் வெற்றிகளையும் அனுபவிக்க வேண்டுமானால் அதன் கூட வரும் துன்பங்களையும் தோல்விகளையும் கூட ஏற்றுக்கொள்ள தயாராகத்தானே இருக்க வேண்டும். உன் வாழ்வில் நடக்கும் எந்த விஷயங்களானாலும் அதில் 2 பக்கங்கள் உண்டு. அந்த 2 பக்கங்களையும் நீ மனமாற ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த பக்கத்தை சந்தித்த பொழுதிலும் உன் மனதில் இருக்கக்கூடிய உறுதியும் தெம்பும் தைரியமும் எப்பொழுதும் உன்னிடம் இருந்து விலகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த பக்கத்தில் எந்த நிகழ்வுகள் நடந்த பொழுதிலும் அதை மனமாற ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும். அத்தனையையும் சமாளித்து வாழ்க்கையில் என் துணையோடு நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் உனக்குள் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். ஒரு சிலருக்கு மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் போய்விடும். அதனுடைய மதிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால்தான் அளவோடு எதுவும் இருக்கும் பொழுது அது நன்மை தரக்கூடியதாகவும் அமைகின்றது. உன்னை தரம் தாழ்த்தி பேசியவர்களுக்கு எல்லாம் நீ விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்காதே. உயரத்தில் இருக்கும் எதை கண்டாலும் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, அவர்களை தூற்றி வசைப்பாடும் அளவிற்கு பொறாமை குணம் கொண்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தார்கள் என்றால் நீ அவர்களை விட ஒரு படி மேலே இருக்கின்றாய் என்பதை தெளிவாக புரிந்து கொள். உன்னை சுற்றி சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நீ சாதகமாக இல்லை என்ற காரணத்தினாலும், உன்னை விட அவர்கள் ஒரு படி கீழே இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலும் உன் மீது பொறாமை கொண்டு அவர்கள் உன்னை இப்படி செய்து வருகின்றார்கள். அதனால் எந்த விதத்திலும் நீ அவர்களை விட தாழ்வோ குறைவோ கிடையாது. அவர்களை விட நீ உயர்ந்துதான் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, துணிவோடு செயல்படு. உனக்கு பக்கபலமாக எப்பொழுதும் இந்த முருகனின் துணை இருக்கும். உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும்.